என்னங்க கடுப்பா எரிச்சலா இருக்கா? வாங்க என் கூட ஷாப்பிங் போலாம். எனக்கு அந்த மாரி இருந்ததுன்னா, உடனே நாங்க ஷாப்பிங்க்கு கிளம்பிருவோங்க. கடைக்கு போயிட்டு 4 பொருட்கள பார்த்தோம்னா, மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ப்ரூனை நாட்ல இந்த முட்டை சாப்பிடுவாங்கங்க. அதிகமா இத வந்து சைனீஸ் சாப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். சால்டட் டக் எக்ஸா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடி டூ ஈட் ஆல்ரெடி ஏதோ ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்குனோமா, எடுத்தோமா, பிரிச்சோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கணும் போல. இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஊர் முட்டைகள் தான். நாங்க பப்பாளி பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நாங்க போன சூப்பர் மார்க்கெட்ல பப்பாளி பழம் இல்ல. என் வீட்டுக்காருக்கு ஒரு அண்ணாச்சி கடை தெரியும் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி பொட்டி கடை, அண்ணாச்சி கடையெல்லாம் இருக்கு. அதே மாரி இங்க புருணை நாட்டுல ஒரு கடைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அங்க போனா வாழைப்பழம், பப்பாளி பழம், மாம்பழம் எல்லாம் இருந்ததுங்க. விலையும் சூப்பர் மார்க்கெட்டை விட கம்மியா இருந்துச்சு. அதோட மாம்பழத்துல 1 கிலோ, பப்பாளி 2, வாழைப்பழம் அதெல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஆப்பிள் மட்டும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டோம். ஏன்னா அண்ணாச்சி கடையில ஆப்பிள் இல்லைங்க. லோக்கல் ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது. மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டு போல வெளுத்து வாங்குறாங்க பாருங்க.